children, welcome to science class. So last week நம்ம என்ன டாபிக் பார்த்துருந்தோம், biological effects. அதாவது லெசன் லெசன் நம்பர் 10 கெமிக்கல் சேஞ்சஸ் பார்த்துட்ருக்கோம். கெமிக்கல் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் பார்த்துட்ருந்தோம். அதில் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்த்தோம், பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பார்த்தோமா. அதாவது ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ். அடுத்தது ரான்சிடிட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்ட் மீட் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷனாக நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஆப்பிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டர்ன் ப்ரௌன் வென் கட். அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லைன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவா, அதாவது கொய்யாக்காவை நம்ம கட் பண்ணி ஓப்பன் ஏரில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கட் பண்ண பிளேஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஒரு மாதிரி கலர் மாறும். அதே மாதிரி ஆப்பிளை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கூட உடனடியாக சாப்பிட்றணும், இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் ஃபார்ம் ஆயிரும். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். there is a chemical reaction, chemical change நடக்குது. So apples and some fruits turn brown due to chemical reaction with oxygen in air. ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட நம்ம கட் பண்ண உடனேயே அந்த கட் பண்ண பீஸ் என்ன ஆகுது, ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட உடனடியாக chemical reaction process நடக்குது. So apples and some fruits turn brown due to chemical reaction with oxygen in air. This chemical reaction is called browning. இந்த chemical reactionக்கு பேர் என்னது, browning அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா the cells of apples, fruits and other vegetables contain an enzyme called polyphenol oxidase and or tyrosinase. அதாவது அந்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸ், இப்போ பிளான்ட் செல் அனிமல் செல் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அப்போது அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸ், அதாவது அந்த செல்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் and other vegetables also contain an enzyme. அதில் என்ன என்சைம் இருக்குன்னா polyphenol oxidase or tyrosinase. தைரோசைனேஸுங்கிற என்சைம் இருக்கிறதுனால இது ஆக்சிஜன், ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. when in contact with oxygen, அந்த பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய, அதாவது ஃப்ரூட்ஸ், அதர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆப்பிள்ஸ், அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த செல்லில் இருக்கக்கூடிய பாலிஃபினைல் ஆக்சிடேஸ் அண்ட் தைரோசினேஸ், இது என்ன ஆகுது அப்படின்னா when in contact with oxygen கூட கான்டாக்ட் ஆகி இட் கேட்டலைசஸ்னால் கெமிக்கல் ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாக நடக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். கேட்டலைசஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன், பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய பிளான்ட் செல்லில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ catalyzes a biochemical reaction in which the phenolic compounds present in plants become a brown pigment known as melanins. அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, brown pigment ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பேர் மெலனின். ஸோ இந்த ஆப்பிள்ஸில் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் turn brown due to chemical reaction with oxygen in air. So this chemical reaction is called, அந்த chemical reaction பேர் browning. ஏன் அப்படின்னா அந்த செல்ஸில், அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸில், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா என்சைம் இருக்குது. என்ன என்சைம்னா பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அண்ட் டைரோசினேஸுங்கிற என்சைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால when in contact with oxygen in air, அதாவது ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி இட் கேட்டலைசஸ்னால் வினையை அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபாஸ்டஸ்ட் ரேட்டில் நடக்கும். பயோ கெமிக்கல் ரியாக்ஷன் in which the phenolic compounds present in plants become a brown pigment known as melanins. மெலனின் ஃபார்ம் ஆகிறதுனால தான் this is a biological effect, biological chemical reaction, biological effect of chemical reaction சொல்லுவாங்க. அடுத்தது environmental effects. இது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இது பொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இப்போல்லாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இப்போ ஃபார்ம் ஆகிருக்குது. இன்னும் அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மோக், அது மட்டும் இல்லை ஆட்டோமொபைல்ஸ், அதாவது நிறைய லாரிஸ், பஸ்ஸஸ், தென் கார், டூ வீலர்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது அதுலேருந்து வெளிவரக்கூடிய அந்த ஸ்மோக் எதை பொல்யூட் பண்ணுது அப்படின்னா ஏர் பொல்யூட் பண்ணும். அடுத்தது வாட்டர், இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வேஸ்ட்ஸ் எல்லாமே வாட்டரை பொல்யூட் பண்ணும். அடுத்தது லேண்ட் பொல்யூஷன். ஸோ அதை தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அவர் என்விரான்மெண்ட் ப்ரொவைட்ஸ் ஏர் டு ப்ரீத். நமக்கு நம்மளோட என்விரான்மெண்ட், நம்ம வாழக்கூடிய அந்த சூழல் எப்படி இருக்குன்னா நமக்கு தேவையான காற்று, சுத்தமான காற்று, அதாவது ஏர் டு ப்ரீத், வாட்டர் டு ட்ரிங்க் அண்ட் லேண்ட் டு ப்ரொடியூஸ் ஃபுட். லேண்ட் எதுக்கு, நம்ம ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லேண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவர் என்விரான்மெண்ட் ப்ரொவைட்ஸ் ஏர் டு ப்ரீத், வாட்டர் டு ட்ரிங்க் அண்ட் லேண்ட் டு ப்ரொடியூஸ் ஃபுட் டியூ டு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ் அண்ட் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ். அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்னாலையும் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் அவர் என்விரான்மெண்ட் இஸ் பேட்லி அஃபெக்டட் நவடேஸ். இப்போ நம்மளோட என்விரான்மெண்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அன் அன்வான்ட் சேஞ்ச் இன்
அதாவது இந்த இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல்ஸ் இதெல்லாம் அதிகமானதுனால நம்மளோட என்விரான்மெண்ட்டோட unwanted changes வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் இன் த ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட்டோட ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன ஆகுது, சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ there is an unwanted change in the physical, chemical and biological properties of an environment. This is termed as pollution. So the substances which cause these changes are called pollutants. எந்த சப்ஸ்டன்ஸ்னால இந்த பொல்யூஷன்ஸ் ஏற்படுதோ அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் பொல்யூட்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலி there are 3 types of pollutions. அது உங்களுக்கே தெரியும், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அண்ட் லேண்ட் பொல்யூஷன். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ பொல்யூஷனுங்கிறது என்னென்னு தெரிஞ்சிச்சுலமா. நெக்ஸ்ட்டு அதுதான் சொல்லியிருக்காங்க, ஏர் அண்ட் வாட்டர் அண்ட் லேண்ட் பொல்யூஷன் டியூ டு இன்க்ரீஸ் இன் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். நம்ம செயல்படக்கூடிய அந்த செயல்கள்னால லாட் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது, விச் ஹார்ம் ஆல் த லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். அது வந்து எதெல்லாம் ஹார்ம் பண்ணுது, தீங்க விளைவிக்குது அப்படின்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ்க்கும் தீங்கு விளைவிக்குது. ஸோ த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ் ஆர் கிவன் இன் த டேபிள் பிலோ. கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்துட்டு என்னென்ன கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, அதனால் என்னென்ன எஃபெக்ட் ஏற்படுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன், we have 3 types of pollution: ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன். ஃபஸ்ட்டு ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மோக்லேருந்து வரக்கூடிய நச்சுத்தன்மையுடைய சப்ஸ்டன்ஸ், கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ். இது வந்து மோஸ்ட்லி இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ஏசிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ அதிலேருந்து வந்தது ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸ். ஸோ குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ், மீத்தேன் எக்ஸெட்ரா இதெல்லாம் சேர்ந்து தான் ஏர் பொல்யூஷனை ஏற்படுத்துது. ஸோ எஃபெக்ட்ஸ், இதனால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸ் என்னென்னா ஆசிட் ரெயின், குளோபல் வார்மிங், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ். இந்த ஸ்மோக், அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது வேஸ்ட் வாட்டர் கண்டெய்னிங் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், எக்ஸாம்பிள் டையிங் இண்டஸ்ட்ரீஸ், டிட்டர்ஜென்ட்ஸ், ஆயில் ஸ்பில்லேஜ். இது எல்லாமே வந்துட்டு என்னது, வாட்டரோட கண்டென்ட், அந்த பியூரிட்டி வந்து அது குறைச்சிருது. டிக்ரீஸ் இன் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர், ஸ்கின் டிசீஸ். அதோடு இல்லாமல் அதை குடிக்கிறதோ இல்லைன்னா அதை யூஸ் பண்ணக்கூடிய அந்த தண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய டிசீசஸ் வந்து ஏற்படுது, மெயினாக ஸ்கின் டிசீஸ் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது லேண்ட் பொல்யூஷன், ஃபெர்டிலைசர்ஸ் லைக் யூரியா, வேரியஸ் பெஸ்டிசைட்ஸ்னால் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறோம்னு சொல்கிறாங்களா, ஹெர்பிசைட்ஸ், சாலிட் வேஸ்ட், பிளாஸ்டிக்ஸ், இது எல்லாமே சேர்ந்து அந்த லேண்டை வந்து மாசுபடுத்துது. நிலத்தை வந்து மாசுபடுத்தும் போது என்ன ஆகுது, ஸ்பாயிலேஜ் ஆஃப் லேண்ட், கேன்சர், ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் இது எல்லாமே நமக்கு ஏற்படுது. அடுத்தது பாருங்கள், என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸில் இன்னொன்று வந்து ரஸ்டிங். அதாவது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, துருப்பிடிச்சு போன பேரல்ஸ் அதிக அளவில் இருக்குது. அப்போ இது வந்து என்னது, என்விரான்மெண்டலாக எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டு த ஸ்டீல் பெஞ்சஸ் அண்ட் டேபிள்ஸ் டியூரிங் ரெய்னி சீசன். அதாவது மழை காலங்களில் வந்துட்டு ஸ்டீல் பெஞ்சஸ், இரும்பாலான பெஞ்சஸும் டேபிள்ஸ்க்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. தே டர்ன் இன்டு ரெட்டிஷ் ப்ரௌன், அப்படியே அந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது, துருப்பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா isn't it, ஆமாம்ல அப்படி தான் கேட்குறாங்க. do you know why this is? because when the iron metal comes into contact with water and oxygen. அதாவது அந்த அயன் மெட்டல் எது கூட ரியாக்ட் ஆகுதுன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா வாட்டர் அண்ட் ஆக்சிஜன், மாய்ஸ்சர், ஈர காற்றுலையும் அந்த வாட்டர் தண்ணி படும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இட் அண்டர்கோஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் கால் ரஸ்டிங். கொஞ்சம் கொஞ்சமாக கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அது என்னது, துரு ஏற ஆரம்பிக்குது. இது ஒரு எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ். ஸோ ரஸ்டிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ். அதாவது டார்னிஷிங்னா மெட்டல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம புதுசாக எந்த ஒரு பொருளையும் வாங்கும்போது பளபளப்பாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அப்படியே பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும். ஆனால் நாள்பட நம்ம அதை யூஸ் பண்ண என்ன ஆகும், அந்த ஷைனிங் எல்லாம் போய் அதை ஏர் அண்டு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி அதோட கலரே அப்படியே என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஷைனி மெட்டல் சர்ஃபேசஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் லாஸ்ட் தயர் ஷைனிங் அப்பியரன்ஸ் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். அதாவது அந்த சர்ஃபேஸ் மேலே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால அந்த மெட்டலோட ஷைனிங் அப்பியரன்ஸ் என்னவாயிருது, நாள்பட அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதான் ஷைனி மெட்டல் சர்ஃபேசஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் லாஸ்ட் தேர் ஷைனிங் அப்பியரன்ஸ் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் ஆர்டிகல்ஸ். இப்போ நம்மளே கொலுசு வாங்கும்போது ஆங்க்லெட், அந்த கொலுசு வாங்கி போடும்போது அப்படியே பலன்னு இருக்கும். அதுவே 1 month இல்லை 2 months இல்லை 6 months கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கொலுசை சுற்றி அப்படியே ஒரு மாதிரி டார்க் கண்ணங்கரேன்ட்டு வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் ஆர்டிகல்ஸ் பிகம் பிளாக் வென் எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பரிக் ஏர்.
இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரோட ரியாக்ட் ஆகும்போது அந்த சில்வர் வெள்ளி கலர் வந்து என்னவாயிருது அப்படின்னா பிளாக் கலரில் மாற ஆரம்பிச்சிருது. சிமிலர்லி அதே மாதிரி தான் பிராஸ் வெசல்ஸ், அதாவது பித்தளையால் ஆன பாத்திரங்கள் வந்துட்டு தண்ணியில் பட அந்த அட்மாஸ்பரிக் ஏர் கூட ரியாக்ட் ஆகும்போது இட் பிகம்ஸ் க்ரீனிஷ் கலர், அதாவது காப்பர் கார்பனேட்டாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி பிராஸ் வெசல்ஸ், பிராஸ் தான் பித்தளை பாத்திரங்கள்னு சொல்கிறாங்க. விச் கண்டெய்ன்ஸ் காப்பர், பிராஸில் என்ன இருக்குன்னா அதாவது அது வந்து அலாய் அப்படின்னு சொல்கிறோம். பிராஸ் அப்படிங்கிறது அலாய், அதில் என்ன இருக்குன்னா காப்பர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஆஸ் ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூவன்ட்ஸ், அதாவது நிறைய இருக்கும், நிறைய மெட்டல்ஸ் கலந்துருக்கும், அதில் வந்து காப்பர் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப் அ க்ரீனிஷ் லேயர் வென் எக்ஸ்போஸ்டு டு ஏர், அதாவது அந்த பிராஸ் வெசலில் அலாய்ஸ்னால் நிறைய மெட்டல்ஸை வந்து லிக்விட் ஃபார்மில் ஆட் பண்ணி தான் அதை உருவாக்கியிருப்பாங்க. அப்படி அதில் ஒரு கான்ஸ்டியூவன்ட், அதில் ஒன்று தான் வந்து என்னென்னா பிராஸில் இருக்கக்கூடியது காப்பர்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த காப்பர் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரோட ரியாக்ட் ஆகி என்னவா ஃபார்ம் பண்ணுன்னா ஒரு க்ரீனிஷ் லேயரை ஃபார்ம் பண்ணும். சில நேரங்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு, பித்தளை விளக்கு இருக்குது பாருங்களேன், அது ரொம்ப நாள் விளக்காமே வச்சுருந்தோம் அப்படின்னா அது மேலே அப்படியே ஒரு மாதிரி பச்சை கலரில் ஃபார்ம் ஆகிருக்கும். அது என்னென்னா அந்த அட்மாஸ்பரிக் ஏர் கூட ரியாக்ட் ஆகி காப்பர் ஏர் கூட ரியாக்ட் ஆகி காப்பர் கார்பனேட்டாக மாறுறது தான் காரணம் அதுக்கு. ஸோ டெவலப் அ க்ரீனிஷ் லேயர் வென் எக்ஸ்போஸ் டு ஏர் டு ஃபார் அ லாங் டைம். திஸ் இஸ் டியூ டு அ கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன், எதுக்கு இடையிலான கெமிக்கல் ரியாக்ஷன் இது, காப்பர் அண்ட் மாய்ஸ்ட் ஏர், ஈரமான காற்று, டு ஃபார்ம் பேசிக் காப்பர் கார்பனேட் அண்ட் காப்பர் ஹைட்ராக்சைடு அதில் ஃபார்ம் பண்ணிடுது. புரிஞ்சுதுங்களா இப்போ டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ்? ஸோ பிராஸ் வெசல்ஸில் காப்பர் இருக்குது ஆஸ் அ ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூவன்ஸாக டெவலப் அ க்ரீனிஷ் லேயர் உருவாகுது. என்ன காரணம்னா இஸ் எக்ஸ்போஸ் டு ஏர் ஃபார் அ லாங் டைம். அந்த ஈரமான காற்று தென் ஈரம் அதில் படும்போது காப்பரும் அந்த ஈரக்காற்றும் வந்துட்டு என்ன ஆகுது, கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ராசஸ் வேகமாக நடந்து அதில் என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா பேசிக் காப்பர் கார்பனேட்டையும் காப்பர் ஹைட்ராக்சைடையும் ஃபார்ம் பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த க்ரீனிஷ் லேயர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ். அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், லைட், சவுண்ட் அண்ட் ப்ரெஷர். ஸோ இப்போ இது வந்து அடுத்தது எப்படி வந்துட்டு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நமக்கு சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லும்போது சன்னு தான் மெயின் திங்கு. அதே மாதிரி வீட்டில் அப்படிங்கும்போது ஆஸ் அன் எலக்ட்ரிக் லைட் இருக்குது. தென் அது இல்லாமல் நம்ம சப்போஸ் கரண்ட் இல்லை அப்படின்னா விளக்கேற்றி வைப்போம், இல்லைன்னா கேண்டில் மெழுகுவத்தி ஏற்றி வைப்போம் இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போதும் அதிலிருந்து என்ன ஆகுது, ஹீட் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது, கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படும் போது ஹீட் வந்து வெளியேறுது. ஹாவ் யூ எவர் ரப்டு யுவர் பாம்ஸ் இன் வின்டர் சீசன், அதாவது குளிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப குளிர் அடிச்சதுன்னா ரெண்டு கையும் நல்லா தேய்ச்சி நம்ம கன்னத்துலையும் கையிலையெல்லாம் வைப்போம். அப்போ அதை தான் சொன்னாங்க. ஹாவ் யூ எவர் ரப்டு யுவர் பாம்ஸ் இன் வின்டர் சீசன் டு கீப் யுவர் செல்ஃப் வார்ம். ஹாவ் யூ நோட்டிஸ் த ஹீட் ப்ரொடியூஸ் வென் யூ யூஸ் சைக்கிள் பம்ப். நம்ம சைக்கிள் பம்பில் வந்துட்டு காற்று அடிக்க அந்த மேலே உள்ளது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷனால் ஹீட் வந்து அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். சிமிலர்லி சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஹீட் எனர்ஜி ஆல்சோ. அப்போ அது மாதிரி சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ஹீட் எனர்ஜியை கூட ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் என்னென்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் பேர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஒன்றும் இல்லாமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோப் பவுடரை நம்ம கையில் எடுத்துகிட்டு அதை தண்ணிக்குள்ளே கொண்டு போய், அதாவது கலக்காமல் கையிலே வச்சுட்டு உள்ளங்கையிலே வச்சுட்டு தண்ணிக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அது அப்படியே கரையும். கரைய அது என்ன ஆகும்னா நமக்கு ஹீட்டை வந்து வெளிப்படுத்தும். அப்போ இது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் வென் யூ ஆட் வாட்டர் டு, இது அனதர் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறாங்க இல்லைங்களா, வீட்டில் எல்லாம் சுண்ணாம்பு அடிப்பாங்க இல்லைங்களா, அப்போ அந்த கால்சியம் ஆக்சைடு அந்த குயிக் லைமில் வாட்டரை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுலேருந்து லாட் ஆஃப் ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வென் யூ ஆட் வாட்டர் டு குயிக் லைம் கால்சியம் ஆக்சைடு, லாட் ஆஃப் ஹீட் இஸ் ரிலீஸ்டு டு ப்ரொடியூஸ் ஸ்லேக்டு லைம். கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா அதில் வந்துட்டு லாட் ஆஃப் ஹீட் வந்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட். சம் கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ், சில கெமிக்கல் ரியாக்ஷன் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ரியாக்ஷனுக்கு பேர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டரை வந்து குயிக் லைமில் அதாவது கால்சியம் ஆக்சைடு கூட ஆட் பண்ணும்போது லாட் ஆஃப் ஹீட் வந்து அதில் ரிலீஸ் ஆகுது டு ப்ரொடியூஸ் அதுலேருந்து ஸ்லேக்டு லைம், அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட். when you ignite a candle you get light as a result of burning. அதாவது நம்ம கேண்டில் மெழுகுவத்தி ஏற்றி வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு லைட் வெளிச்சம் கிடைக்குது. சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் ப்ரொடியூஸ் லைட். சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அதுலேருந்து லைட் வந்து நமக்கு வெளிப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் when a piece of magnesium ribbon is burnt in a flame, அதாவது மெக்னீஷியம் ரிப்பனை நம்ம வந்துட்டு ஒரு மெழுகுவத்தி அந்த தீச்சுடரில் நம்ம எரித்தோம் அப்படின்னா அதுலேருந்து பிரைட் லைட் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைட் லைட் இஸ் ப்ரொடியூஸ்டு வித் ஹீட். ஈவன் த ஃபயர் ஒர்க்ஸ், நம்ம தீபாவளி டைமில் கூட இப்போல்லாம் பட்டாசு நிறைய வெடிச்சிருப்போம் இல்லைங்களா,
அப்போ அது கூட அதில் இருக்கக்கூடிய அந்த மருந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து தான் அதுலேருந்து என்ன வெளிவருது, கலர்ஃபுல்லான லைட்ஸ், சில நேரங்களில் க்ரீன் கலரில், ரெட் கலரில் அப்படி கூட வெளியில் வருது இல்லைங்களா. ஈவன் த ஃபயர் ஒர்க்ஸ் யூஸ்டு டியூரிங் ஃபெஸ்டிவல் டைம்ஸ் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் கலர்டு லைட்ஸ் விச் ஆர் ஆல் டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இது எல்லாமே எதனால் நடக்குதுன்னா, கலர்ஃபுல்லான லைட் வெளியில் வருது அப்படின்னா பிகாஸ் டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு. when we speak sound is produced. நம்ம பேசும்போதோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்தை தட்டும் போதோ when you hit metals like iron, copper etc. இதெல்லாம் ஹிட் பண்ணும்போது நமக்கு அதுலேருந்து என்ன கேட்குது, சவுண்ட் வந்து ஹியர் ஆகுது, கேட்குது. அதே மாதிரி தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அதிலிருந்து சவுண்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டூ ப்ரொடியூஸ் சவுண்ட் when they take place. அது நடக்கும்போது நமக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் when you fire crackers during தீபாவளி. அதாவது தீபாவளி டைமில், தீபாவளி திருநாள் அன்றைக்கி, அதாவது நம்ம கிராக்கர்ஸ் நிறைய பட்டாசுலாம் வெடிக்கிறோம். அப்படி வெடிக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, அதில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதுலேருந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசன்ட் இன் த கிராக்கர்ஸ் அண்டர்கோ சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டு ப்ரொடியூஸ் சவுண்ட். டேக் எ க்ளீன் டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். ஆட் சம் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதில் வந்து டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ஊற்றுறோம். ட்ராப் எ பீஸ் ஆஃப் மெக்னீஷியம் ஆர் பீஸ் ஆஃப் ஜிங்க் மெட்டல். அதாவது மெக்னீஷியமோ ட்ராப் பீஸ் ஆஃப் மெக்னீஷியமோ இல்லைனா பீஸ் ஆஃப் ஜிங்க் மெட்டலோ அதில் ஆட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நவ் பிரிங் எட் பர்னிங் மேட்ச் ஸ்டிக் நியர் த மவுத் ஆஃப் த டெஸ்ட் டியூப். என்ன எடுத்துக்கிறோம், ஒரு கிளியர் டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஜிங்க் மெட்டல், அதாவது அந்த தாமிர துருவல்கள்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்க, அந்த டெஸ்ட் டியூபோட அந்த முனையில் அந்த வாய்க்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணணும்னா ஒரு தீக்குச்சியை உரசி அதில் வைக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. பர்னிங் மேட்ச்ஸ்டிக் நியர் த மவுத் ஆஃப் த டெஸ்ட் டியூப். வாட் டு யூ ஹியர், வாட் டு யூ இன்ஃபர், யூ கேன் ஹியர் அ பாப் சவுண்டு. ஏன் வந்து அந்த இடத்துல ஒரு வெடிக்கிற சவுண்டு கேட்கும், பாப் சவுண்ட் கேட்கும். ஏன் அப்படின்னா, when hydrochloric acid is reacts with magnesium or zinc metal, இது கூட ரியாக்ட் ஆகும்போது இட் ரிலீஸஸ் த ஹைட்ரஜன் கேஸ். எதை ரிலீஸ் பண்ணுது, ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் பண்ணுது. அப்போ அந்த நெருப்பு பொறி, அந்த ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் வரும்போது நெருப்பு பொறி அதில் பட்டு என்ன அது, இட் ப்ரொடியூஸ் த பாப் சவுண்ட். ஸோ வென் மெட்டல்ஸ் லைக் ஜிங்க் ஆர் மெக்னீஷியம் ரியாக்ட்ஸ் வித் டைல்யூட் ஆசிட்ஸ், ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு. அதுலேருந்து ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. சின்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ஹைலி ஃப்ளேமபிள், ஃப்ளேமபிள்னால் நல்லா எரியக்கூடியதுன்னு அர்த்தம். இட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன், ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி ப்ரெசன்ட் இன் ஏர் டு ப்ரொடியூஸ் பாப் சவுண்ட். ஆக்சிஜன் கூட சேர்ந்து அந்த ஹைட்ரஜன் கேஸ் அந்த தீக்குச்சியை உரசும் போது தான் அந்த இடத்துல என்ன ஆகுது, ஹைட்ரஜன் கேஸ் அதில் பட்டு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து பாப் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது கெமிக்கல் ரியாக்ஷன்லேயே என்ன சவுண்ட் வந்து க்ரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது இந்த டாப்பிக்கோட லெசன் முடிஞ்சிச்சுமா. வென் யூ கம்ப்ரெஸ் ஹார்ட் அ பலூன் ஹேவிங் ஃபுல் ஆஃப் ஏர், அதாவது நம்ம பலூன் ஃபுல்லாக காற்று ஊதிட்டு அது வந்துட்டு நம்ம ஹார்ட், அதாவது அழுத்தும் போது என்ன ஆயிரும், அது வந்து பர்ஸ்ட் ஆயிரும், வெடிச்சிடும். அதுதான் when you compress hard a balloon having full of air it will burst. This is due to sudden release of air from the balloon. திடீர்னு என்ன ஆகுது, பலூன்லேருந்து அதிகமான ஏர் ப்ரெஷரோட வெளியில் வரதுனால தான் அந்த சவுண்டு வருது. பலூன் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் ஆன் கம்ப்ரெஷன். நம்ம கம்ப்ரெஸ் பண்ணும்போது அதிகமான ப்ரெஷரோட அந்த பலூன் என்னது பர்ஸ்ட் ஆகுது. சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ப்ரொடியூசஸ் gases which increases the pressure. கேஸையும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதோட ப்ரெஷரையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சம் கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் gases which increases the pressure when the reaction takes place in a closed container. அந்த ரியாக்ஷன் எதுக்குள்ளே நடக்குதா, க்ளோஸ்டு கண்டெய்னருக்குள்ளே நடக்கும்போது. இஃப் த ப்ரெஷர் லெவல் கோஸ் பியாண்ட் த லிமிட், அந்த ப்ரெஷர் லெவல் வந்து இந்த லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னா என்ன ஆரம்பிக்குது, வெடிக்க ஆரம்பிச்சு. வி கெட் த எக்ஸ்ப்ளோஷன். நார்மலாகவே நம்ம ப்ரெஷர் குக்கர் வீட்டில் வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ சில நேரங்களில் என்னவாயிரும், ப்ரெஷர் அதிலே டம்பாகி என்னவாயிரும், ஒரு சமயத்தில் ப்ரெஷர் அதிகமாக அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது என்ன, அந்த ஓப்பன் மூடி வந்து என்னவாயிரும், நமக்கு ஓப்பன் ஆயிரும். இல்லைனா வெயிட் அதில் போட்டிருக்கக்கூடிய அந்த விசில் வெயிட் இருக்குது பாருங்கள், அது கூட எடுத்துக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாகும். அதே மாதிரி தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அண்டர் அ க்ளோஸ்ட் கண்டெய்னருக்குள்ளே நடக்கும்போது அங்கே ப்ரெஷர் லெவல் அதிகமாகும்போது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நடக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் பர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். இந்த ரீசன்னால தான் எக்ஸ்ப்ளோசிவ்ஸோ இல்லை வெடிக்கிறதோ இல்லை ஃபயர் ஒர்க்ஸோ நடக்குதுன்னு சொல்கிறாங்க. வென் தே ஆர் இக்னைட்டட் தே எக்ஸ்ப்ளோட் டியூரிங் ப்ரெஷர் டியூ டு ப்ரெஷர். அந்த நம்ம இக்னைட்டட்னா நெருப்பு வைக்கும்போது அந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது என்ன ஆகுது, அது வெடிக்குது. டியூ டு ப்ரெஷர் generated by gases from the chemical reactions. So thus you hear a huge sound. So are you clear? அப்போ இந்த லெசன் இதோட முடியுதுமா.
ஸோ எல்லா டாபிக்ஸும் கிளியராக புரிஞ்சுது இல்லைங்களா உங்களுக்கு? ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.